பட்டவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாளா? இங்க பாருங்க, உத்தமி என்ன செய்யறா பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு தன்னுடைய கரங்களை நீட்டுகிறாள். யாரம்மா இவங்க? இவங்க தான் உத்தமி, இவங்க தான் மனவாளி. என்ன செய்வாவ? ஒரு பெரிய பணக்காரமா, ஐஸ்வர்யம் உள்ளவங்க. அவ என்ன செய்யற பாருங்க, தன்னுடைய கைகளை என்ன செய்யறா, என்ன பண்றாங்க, திறந்து ஏழைகளுக்கு நீட்டுகிறாள், கொடுக்கிறாளா, உதவி செய்யறா. அந்த மனப்பான்மை பாருங்க, எப்படி இருப்பாங்க ஆண்டவர் பிள்ளைங்க. தன் கரங்களை நீட்டி திறந்து கொடுக்கிறவங்களா இருப்பாங்களா? ஹல்லேலூயா. உலகம் சொல்லும், கொடுத்தாயா நீ என்ன பண்ணுவ, ஆண்டி ஆயிடுவ. ஆண்டவர் சொல்லுவார், நீ கொடுத்தால் நீ பெரிய செல்வந்தனாய் ஆவாய். நீ ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். உலகம் சொல்லும், கொடுக்காத, வச்சுக்கோ. அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, கொடு, அப்போதான் உனக்கு கொடுப்பேன். அவள் கைகளை திறந்து இல்லாதவர்களுக்கு என்ன செய்யறாளா, மனம் இறங்கி கொடுக்கிறாளா. வேதாமத்திலே பாருங்க, ரூத் ஒரு உத்தமி எப்படி இருப்பானா, அவள் வேலை செய்து சம்பாதித்து தன் மாமியாரை காப்பாற்றுகிறாள். ஹல்லேலூயா. உலகம் சொல்லும், உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி போவியா, இல்ல உங்க அப்பா வீட்டுல போய் ஸ்டே பண்ணு, எதுக்கு மாமியார் பின்னாடி ஓடுற நீ? இதான் உலகம் சொல்லும். ஆனா உத்தமி அப்படி இருக்க மாட்டா, மனவாளி அப்படி இருக்க மாட்டா. அவள் வேலை செய்து தன் மாமியாரை காப்பாற்றுகிறாள். இது யாரு பாக்குறாங்க? இங்க உலகத்திலே மனுஷனை பார்க்காம உள்ளாம், பரவாயில்ல, நீ செய்கிற காரியங்கள் இருக்க மனுஷங்களுக்கு தெரியாது, உண்மைதான். ஒருத்தர் மேல பாக்குறாருங்க. அல்லேலூயா. இந்த பூமியிலே நீ எதை செய்கிறாயோ அதை தேவன் மேலிருந்து உற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவோட வம்சம் வராங்க பாருங்க, எப்படி வராங்க, யாரை வச்சாங்க உள்ள? பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அந்த பேர் எழுது, இதுல வா, இல்லவே எழுது. நீ செய்த கிரியை, நீ பண்ண காரியங்கள்